ஜம்மோனான பென்ஸ்டோக் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் வயசாகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆவாதான் நமக்கு வயசாகிறதுனே ஒன்று நமக்கு புரியுது. பென்ஸ்டோக்லாம் யார் நினச்சிங்க 2016 நம்ம T20 வேர்ல்டு கப்பை தோத்துட்டு என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா 2022 சிங்கிள் ஹேண்டடாக 50 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்து 2வது T20 வேர்ல்டு கப்பை இங்கிலாந்துக்கு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், சாரி ஒரு பிளேயர். இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டோக்ஸ் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் 131 ரன்னு சிங்கிள் விக்கெட்டு கையில் வச்சுட்டு அடிச்சிருக்குது. 2019 வேர்ல்டு கப்லேயும் அதே தான். டீமை தள்ளாடி இருக்கும்போது தலைவன் ஒரு ஆள் சிங்கிள் ஹேண்டட் எடுத்து மேட்சை முடிச்சு விட்டுருப்பான். பென் ஸ்டோக்ஸ் மாதிரி இனிமேல் ஒரு பிளேயர் இங்கிலாந்தில் கிடைப்பாங்கன்னா சத்தியமே கிடைக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் ஜோ ரூட், இன்னொரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித். அந்த வருஷத்தில் பார்த்தா பென் ஸ்டோக்ஸும் ஆடுவார். ஸ்டோக்ஸு பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயருங்க, ஒரு நல்ல கேங்ஸ்டரும் கூட. எவ்வளோ சண்டையெல்லாம் எடுத்திருக்காரு அவர் லைஃப்பில், எவ்வளோ கம்பேக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ தான் இன்ஜுரி முடிஞ்ச கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்த்தா கம்பேக் கொடுத்துட்டு அப்படியே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் விளாட மாட்டாரா இன்டர்நேஷ்னலில். அவர் கேட்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கே. எத்தனை பேருக்கு பென் ஸ்டோக்ஸை பிடிக்கணும் கமலில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.